Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இங்கே ஏர்டெல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகட்டும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனால. ஸோ இது என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கை ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு ஃப்ரீயாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் கிடச்சிரும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ருபீஸும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் காசு வரும். நீங்கள் யார் யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணாலும் சரி அவங்களுக்கு காசு போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட யூபிஐ ஐடி மட்டும் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி இங்கே ப்ராசஸ் போட்டிருப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதை நீங்கள் பார்க்குறதுனாலும் சரி, இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ப்ராசஸ்லாம் போய் பார்த்துக்கிறதுனாலும் சரி. ஓகேவா? ஸோ இல்லைனாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணோடனே இந்த மாதிரி ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆப்புக்கு வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். முக்கியமான விஷயம், லிங்க் வழியாக போனால் மட்டும்தான், யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி லிங்க் வழியாக போனால் மட்டும்தான் வந்து இந்த 100 ரூபா கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோரில் போய் ஏர்டெல் ஆப் ஏற்றுனீங்கன்னா சத்தியமாக வராது. அப்புறம் வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. சரி, இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி இங்கே ஆக்சஸ் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே அப்ளிகேஷனை ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, பின்கோடு, செலக்ட் டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, டாக்குமெண்ட் நம்பரில் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது சேஃப் தான். ஓகேவா? ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பின்கோடு செட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பின்னு, ஒரு 4 டிஜிட் பின் வந்து பாஸ்வேர்டு மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு திருப்பி ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஏர்டெலோட வேலெட் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ வேலெட் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கேவிசி வந்து பண்ண போகிறோம், ஃபுல் கேவிசி. இந்த இடத்துல ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஹோம் பேஜ் வந்தோடனே திரும்பி ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பேன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போது ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் கண்ணாடிலாம் போடாமல் கிளியரான பேக்ரவுண்டில் ஒரு செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நீங்கள் தான் ஓன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள், பின்கோடு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஃபேக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து விட்றாதீங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் கரெக்டாக அப்படிங்க செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஆனுவல் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆக்குபேஷன், இமெயிலு, இந்த டிக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க, எதுவும் பிரச்சனை கிடையாது. இங்கே ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நாமினி வந்து ஆட் பண்ண வேணாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 ருபி இல்லைனா ஒரு 100 ருபீஸ் மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்க. 1 ரூபா இருந்தாலும் சரி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு டெபாசிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ரூபா மட்டும். சரியா? சார் நான் 100 ரூபா போட்டிருக்கேன், இன்றைக்கி 100 ரூபாலாம் பண்ண தேவையில்ல, 1 ரூபா பண்ணாலே போதும். இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், கூகுள் பே, ஃபோன்பே, ஏதாவது வேறு பேங்க்லேருந்து ஒரு 1 ரூபா மட்டும் ஆட் பண்ணி விடுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு வெறும் 1 ரூபாயை வச்சு. அது போக இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட், அந்த 1 ரூபாய் நீங்கள் எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம். அது போக இல்லாமல் உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிரும். இன்ஸ்டண்ட்டாகவே வரும். வரல அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். வரல அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி க்ளைம் பண்ணணும். வரலை, மோஸ்ட்லி வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இது 100% ஒர்க்கிங் கேம்பெயின். ஸோ பேமெண்ட்டு கன்ஃபார்மாக வரும். வராதவங்க நீங்கள் அப்படி சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஸ்டெப்பில் எதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். நான் பேஜ்லேயும் செக் பண்ணி பார்க்குறேன். பேமெண்ட்டு வந்திருக்கும். வரல அப்படின்னா நானே உங்களுக்கு பே பண்ணி விட்டுறேன். ஓகேவா?
அது உண்மையிலே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு காமிச்சிடும். காமிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பே பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இப்போலாம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் தான் கைஸ். யாரும் வந்து கவலைப்படலாம் தேவையில்ல. பேமெண்ட்லாம் 100% வரும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்துருங்க.